ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தங்கமயிலுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தங்கமயில் வந்து அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்டு பல விஷயங்களில் அவங்களுடைய வாழ்க்கையை இழக்கிற அளவுக்கு பெரிய பெரிய தவறுகள் நிறையவே பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு உதாரணமாக அவங்க நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு மாபெரும் பொய். அப்படி ஒரு பொய்யையும் சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரவணன் மட்டும் அவங்கக்கிட்ட வந்து ரொம்பவும் கரெக்டாக இருக்கணும், அண்ட் அவங்க அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் தனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா அவங்க எந்த வகையில் நினைக்கலாம், அதில் வந்து என்ன நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவங்க நடந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ சரவணன் வந்து தன்னுடைய அப்பா பிள்ளையாக இருக்கிறாரு, பட் தங்கமயிலும் அப்படி தான் அம்மா பிள்ளையாக தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி தான் தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி பாக்கியமும் தங்கமயில ஒரு நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போகாமல் அவங்களுக்கு வந்து தப்பான பாதை, அவங்கள வந்து ரொம்பவும் தப்பாக கைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் தங்கமயிலோடைய அம்மா பாக்கியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றத நம்ம தங்கமயில் வந்து முகத்துக்கு நேராக வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். நீங்கள் பண்ணுற எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எடுக்கிற முடிவுகள் மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும், எல்லா முடிவுகளையும் அவங்களே எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் தங்கமயில் வந்து என்ன பண்ண மாட்டுறாங்க, அவங்க அம்மாவை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னு சுயமாக யோசிக்கவும் தெரியல. அப்படியே யோசிக்கணும்னு நினச்சா கூட அவங்க அம்மா யோசிக்க விடுறதும் கிடையாது. ஸோ இதுதான் தங்கமயிலுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது தங்கமயிலுக்கு ஸ்கூலில் வந்துட்டு பிரச்சனை வந்துருச்சு. உடனடியாக நீங்கள் எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கட்டாயம், ஒரு நெருக்கடி வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இதிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாகவே இருக்கிறாங்க. ஸோ தங்கமயிலுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே தெரியல. அவங்க ஒரே யோசனையாக இருக்கிறாங்க. இப்போ இதற்கு என்ன பண்ணலாம், இதற்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அப்படி என்ன வழி அப்படின்னா, இப்போ அவங்க அம்மாக்கிட்ட வந்து யோசனை கேட்கணும். யோசனை கேட்டு இந்த பிரச்சனைகளை எப்படியாவது முடிக்கணும். அப்படி முடிக்கிறது மட்டும்தான் இதற்கான ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா இங்கே பாரு, எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த பிரச்சனைகளை நீ எனக்கு சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நெருக்கடி கொடுக்குறாங்க. அவங்க அம்மா யோசித்து பார்க்குறாங்க, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையேடி மயில், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. இரு, எனக்கு ஏதாவது யோசனை தோணுச்சுன்னா நான் சீக்கிரமாக உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன், அதுபடி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எப்படியாவது நம்ம பிள்ளையை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து இப்போதைக்கு காப்பாற்றினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதே பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட இதே படிப்பை வச்சு வரலாம் அப்படின்றத அவங்க என்ன பண்ண மாட்றாங்க, யோசிக்க மாட்றாங்க. இதுதான் தங்கமயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிய போகுது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஏன்னா தங்கமயில் வந்து இப்போ என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, எப்படியாவது சமீபத்துக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. பட் இது என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. எத்தனை நாளைக்கு தான் உண்மைகளை வந்து மறைச்சிட்டு வாழ முடியும்? அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாலும் அப்படி முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பிரச்சனைகள். இப்போ பாண்டியன்கிட்ட வந்து அந்த கரஸ்பாண்டன்ட் சொல்லிட்டாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுடைய மருமகள் வந்து இன்னும் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலை, இப்போ சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணியே ஆகணும், நீங்கள் வந்து சீக்கிரமாக என்ன பண்ணிடுங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பாண்டியன் வீட்டுக்கு வந்து தங்கமயில்கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருப்பா மயில், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நீ சொன்ன அப்படின்னா அவர் வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து சீக்கிரமாகவே வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நம்பரையும் கொடுக்குறாங்க. சரவணா, நீ வந்து என்ன பண்ணுற, மார்னிங் வந்து தங்கமயிலை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் இந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க, அவர் வந்து 2 நாளில் என்ன பண்ணிடுவார், சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தங்கமயிலுக்கு புளியை கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா இது, அப்போ சர்டிஃபிகேட்டு நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு கிடைக்கல அப்படின்னா பிரச்சனையாயிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இல்லை மாமா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வந்து நானே அதாவது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு, இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு, இப்போ அதுக்கான அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
ஆமாம் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருச்சு, எங்கள் அம்மா வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ நாள் என்னப்பா பண்ணாங்க, அப்போவே கொடுத்துருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இத்தனை நாள் வந்து அவங்க பஸ்ஸில் தொலைச்சோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் அது வீட்டிலே தான் இருந்திருந்திருக்கு, இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியோப்பா சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரிப்பா நீ என்ன பண்ணுற, நாளைக்கு போய் சர்டிஃபிகேட்டை காலையிலே அவங்க அம்மா வீட்டில் போய் வாங்கி கொடுத்துருடா சரவணா, வாங்கி கொடுத்துட்டு இந்த பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு தங்கமேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாமா இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணா, என் கூட படித்த பொண்ணு தான், அவள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாளாம், அவள் வந்து என்கிட்ட பேசினா இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்டா. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ உன்னோட சம்பளம் என்னன்னு சொல்லி கேட்டா. நான் சொன்னதுக்கு நீ எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க, எதுக்காக இந்த சம்பளத்துக்கு போய் வேலைக்கு போயிட்டுருக்க, என்னுடைய கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னா. அவங்க கம்பெனிலலாம் நிறைய சம்பளம் தராங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக இல்லைப்பா, டீச்சர் வேலை ஒரு நல்ல வேலை தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நல்ல வேலை தான் மாமா, ஆனால் குழந்தைங்கள வந்து சமாளிக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாவும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம் மாமா, குழந்தைங்கள வந்து பார்க்குறது மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது அத்தனை குழந்தைங்கள சமாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பாண்டியனும் புரிஞ்சுக்கிறாரு. சரிப்பா இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, நான் வேணால் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு சும்மா சமாளித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சும்மா சமாளித்து வைக்கிறாங்க. அதற்கு பாண்டியன் சரிப்பா உன்னுடைய விருப்பப்படியே பண்ணு, ஆனால் வந்து உனக்கு பிடிச்சிருந்தா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொன்னோன்னே தங்கமேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிங்க மாமா நான் இனிமேல் கம்பெனிக்கே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போவே நீ வந்து உடனே போக வேணாம், நம்ம பழனிவேலுக்கு கல்யாணம் முடியணும், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அப்போ இப்போதைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தங்கமேலும் ஓரளவுக்கு ஓகே ஜாலியாக இருக்கலாம் அது வரைக்குமாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரி ஓகே, இது இப்படி இருக்க இப்போதைக்கு சமாளிச்சிட்டோம், ஆனால் இது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு நல்லாவே புரிய தான் செய்யுது. ஸோ இதை எப்படியாவது என்ன பண்ணணும், சீக்கிரமாக அந்த பிரச்சனைகளை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் எப்படியாவது சமாளித்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அவங்க வெளியில் வர்றாங்க அப்படின்னாலுமே இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ரொம்பவும் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மூடி மறைக்க இன்னும் அவங்களுக்கு பிரச்சனையை அதிகமாகிக்கிட்டே தான் போகுமே தவிர அது முடிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ அதனால் இப்போயாவது அவங்க என்ன பண்ணணும், திருந்தி எல்லா உண்மைகளையும் அவங்க அம்மா பேச்சை கேட்காம கொஞ்சமாவது சுயமாக யோசித்து அவங்களுடைய வாழ்க்கை முக்கியம், அதாவது சரவணன் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள மன்னிச்சிருவாங்க. பட் அவங்க இன்னும் வந்து பொய் சொல்லி இன்னும் காலம் கடத்த அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அதே பேர் தான் கதிர் அண்ட் ராஜி. அவங்க 2 பேரும் தான் எனக்கும் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுலேயும் எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கதிரோடைய ஆக்டிங் அப்படின்னு வரும்போது வேறு லெவலில் அவர் வந்து அவருடைய ஆக்டிங்கும் சரி, ஒரு ஹஸ்பண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற கேரக்டராக கதிர் வந்து இந்த சீரியலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த கேரக்டர் அதனால தான் நிறைய பேருக்கு என்ன பண்ணுது, அந்த கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழனிவேல் அண்ட் அரசி 2 பேரும் தான் அதிகமாக எனக்கு கமெண்ட்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு பழனிவேல் அரசியை தான் பிடிக்குமா, இல்லை கதிர் அண்ட் ராஜியை தான் பிடிக்குமா
அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பாண்டியனுக்கு இவ்வளோ திமிரு ஓகேவா, இல்லை அவர் வந்து நிறையவே ஆட்டிடியூட் காட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.